லெபனானின் தெற்கு பெய்ரூட்டில் உள்ள விமான நிலையம் அருகே இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியது. இதில் அங்கிருந்த கட்டடங்கள் தரைமட்டமாகின. ஹெஸ்புல்லா அமைப்பை குறிவைத்து இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. நெல்லை, குமரி, தூத்துக்குடி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் அடுத்த 2 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை இருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. திருச்சி, புதுக்கோட்டை, தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழை பெய்து வருகிறது. விழுப்புரம், வேலூர் ஆகிய வட மாவட்டங்களிலும் சில பகுதிகளில் கனமழை பெய்தது. காலவரம்பற்ற வேலை நிறுத்தத்தை திரும்பப் பெறுவதாக அரசு மருத்துவர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. நாளை முதல் பணிக்கு திரும்புவதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியத்துடனான பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் மருத்துவமனைகளுக்கான பாதுகாப்பு நிலவரம் குறித்து காவல்துறை தலைவர் சங்கர் ஜிவால் தலைமையில் சென்னையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பாதுகாப்பை அதிகரிப்பதுடன் மருத்துவ பணியாளர்கள் மீது தாக்குதலில் ஈடுபடுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. அரசு மருத்துவமனைகளில் காவல்துறையினர், சுகாதாரத்துறையினர் இணைந்து கூட்டு தணிக்கை மேற்கொள்வார்கள் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். நோயாளிகளின் உறவினர்களுடன் வருபவர்களுக்கு கையில் தகவல் பட்டை அணிவிக்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். பட்டப்பகலில் நடந்த கொலையில் சம்பந்தப்பட்டவர்களை சென்னை உயர்நீதிமன்றம் விடுவித்தது எப்படி என மருத்துவர் சுப்பையா கொலை வழக்கில் உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. இதுபோன்ற தீர்ப்பை கேள்விப்பட்டதே இல்லை என்றும் நீதிபதிகள் அதிருப்தி தெரிவித்தனர். எம்பி, எம்எல்ஏக்கள் மீதான கொலை முயற்சி, போக்சோ வழக்குகளுக்கு அடுத்தபடியாக ஊழல் வழக்குகளுக்கு முன்னுரிமை வழங்கி விசாரிக்க சிறப்பு நீதிமன்ற நீதிபதிகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் எம்பி, எம்எல்ஏக்களுக்கு எதிராக கீழ் நீதிமன்றங்களில் உள்ள வழக்கு விவரங்களை சமர்ப்பிக்கவும் உயர்நீதிமன்ற பதிவாளருக்கு உத்தரவிட்டுள்ளது. ராமேஸ்வரத்தில் அமைக்கப்பட்டுள்ள புதிய பாம்பன் பாலத்தில் ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் 2வது நாளாக இன்று ஆய்வு நடத்தினார். தூக்கு பாலத்தையும் சிறப்பு ரயிலையும் இயக்கி சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. வைகுண்ட ஏகாதசி வைபவத்தையொட்டி வரும் ஜனவரி மாதம் 10ஆம் தேதி அதிகாலை நடை திறக்கப்படும் என ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதற்கான பந்தல்கால் நடும் விழா இன்று நடைபெற்றது. கொடைக்கானல் மலை முகடுகளில் மேகக்கூட்டங்கள் தவழ்ந்து செல்லும் காட்சி வெளியாகி சுற்றுலா பயணிகளை பரவசப்படுத்தியுள்ளது. மேக கூட்டங்களின் ஊர்வலத்தை டைம் லாப்ஸ் தொழில்நுட்பம் மூலம் புதிய தலைமுறை படம் பிடித்ததில் அதிசயிக்க வைக்கும் காட்சிகள் கிடைத்துள்ளன. ஆம்பூர் அருகே அரசு மருத்துவமனைகளில் முறையாக சிகிச்சை அளிக்காததால் கர்ப்பிணி இறந்ததாக உறவினர்கள் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். அரசு மருத்துவர் மீது குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் அவரிடம் விளக்கம் கேட்டு மாவட்ட மருத்துவ இணை இயக்குநர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். இதற்கிடையே தருமபுரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த குழந்தையும் இறந்தது.
காரைக்குடி சங்கராபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் தேவியின் வெற்றி செல்லாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இதன் மூலம் விசாரணை நீதிமன்றத்தின் உத்தரவு உறுதி செய்யப்பட்டுள்ளது. சேலம் மத்திய பேருந்து நிலையத்தில் போதிய அவகாசம் கொடுத்தும் ஆக்கிரமிப்பு கடை அகற்றப்படாததால் புக்லைன் கொண்டு அதிகாரிகள் இடித்து அகற்றினர். இதுபோன்ற நடவடிக்கைகள் தொடரும் என மாநகராட்சி ஆணையர் ரஞ்சித் சிங் எச்சரித்துள்ளார். மண்டல பூஜை மற்றும் மகரவிளக்கு சீசனை முன்னிட்டு சபரிமலை கோயில் நடை நாளை திறக்கப்பட உள்ளது. இந்த ஆண்டு 50 லட்சத்திற்கும் அதிகமானோர் தரிசனம் செய்ய வருவார்கள் என்பதால் அதற்கேற்ற வகையில் அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சபரிமலை அருகே எருமேலியில் சர்வதேச தரத்திலான ஆன்மீக மையம் அமைக்கப்படும் என கேரள அமைச்சர் ராஜன் தெரிவித்தார். தங்குமிடம், உணவகம், வாகன நிறுத்தம் உள்ளிட்ட கூடுதல் வசதிகளை கொண்டதாக ஆன்மீக மையம் இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சியை கவிழ்க்க பாஜக தீவிரமாக உள்ளதாக முதலமைச்சர் சித்தராமையா குற்றம் சாட்டியுள்ளார். ஒரு எம்எல்ஏவுக்கு 50 கோடி ரூபாய் வரை பேசப்படுவதாக அவர் கூறியுள்ளார். ஆனால் இந்த குற்றச்சாட்டை நிரூபிக்க தயாரா என கர்நாடக பாஜக சவால் விட்டுள்ளது. ஜார்க்கண்டில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் வங்கதேசத்திலிருந்து ஊடுருவிய ஒவ்வொருவரும் வெளியேற்றப்படுவார்கள் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதியளித்துள்ளார். ஊழலில் ஈடுபட்ட காங்கிரஸ் கூட்டணி கட்சியினர் சிறையில் தள்ளப்படுவார்கள் என்றும் பரப்புரையில் அவர் பேசினார். ஜார்க்கண்ட் மாநிலத்தை பிளவுபடுத்தும் பாஜகவின் முயற்சி வெற்றி பெறாது என அம்மாநில முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் தெரிவித்துள்ளார். மாநிலத்தின் வளர்ச்சி, அமைதி குறித்து பேசாமல் பிரிவினை குறித்தே பேசுவதாகவும் தேர்தல் பரப்புரையில் ஹேமந்த் சோரன் விமர்சித்தார். டெல்லியில் பல பகுதிகளில் காற்று மாசு குறியீடு 400ஐ தாண்டிய நிலையில் அச்சம் அதிகரித்துள்ளது. தீவிரம் மிகுந்த 3ஆம் நிலை கட்டுப்பாடுகளை அமலாக்குவது குறித்து டெல்லி மாநில அரசு பரிசீலித்து வருகிறது. டெல்லிக்குள் வந்ததும் ரசாயன வாயு நிறைந்த அறைக்குள் நுழைந்தது போல் உணர்ந்ததாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி தெரிவித்துள்ளார். வயநாட்டில் பரப்புரை மேற்கொண்டிருந்த நிலையில் டெல்லி திரும்பிய பின்பு காற்று மாசு சூழலை விமர்சிக்கும் வகையில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். ஐக்கிய அரபு அமீரகத்துடனான இந்தியாவின் நட்புறவு முன் எப்போதும் இல்லாத அளவு வலுப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பேசியுள்ளார். துபாயில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நிதி தொழில்நுட்பம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, கட்டுமானம், பாதுகாப்பு ஆகிய துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். ராஜஸ்தானில் இடைத்தேர்தல் வாக்குப்பதிவின் போது அதிகாரியை தாக்கியதாக சுயேட்சை வேட்பாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதையடுத்து வேட்பாளரின் ஆதரவாளர்கள் போராட்டத்தில் குதித்துள்ளதால் டோங்க் பகுதியில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் அரசு பணியாளர் தேர்வை ஒரே நாளில் நடத்த தேர்வாணையம் முடிவு செய்துள்ளது. 4 நாட்களாக இளைஞர்கள் போராட்டம் தொடர்ந்த நிலையில் மாநில அரசு நிலைப்பாட்டை மாற்றிக் கொண்டுள்ளது. தங்கம் விலை இன்று சவரனுக்கு 880 ரூபாய் குறைந்துள்ளது. கடந்த 2 வாரங்களில் மட்டும் சவரனுக்கு 4150 ரூபாய் விலை சரிந்துள்ளது. இந்திய பங்குச் சந்தைகளில் 6வது நாளாக சரிவு தொடர்கிறது. சென்செக்ஸ் 110 புள்ளிகளும், நிப்டி 26 புள்ளிகளும் வீழ்ச்சி அடைந்துள்ளன.
நாட்டின் ஏற்றுமதி கடந்த அக்டோபர் மாதத்தில் 17.25% அதிகரித்து 39.2 பில்லியன் டாலர்களாக உள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. அக்டோபரில் இறக்குமதி 3.9% அதிகரித்து 66.34 பில்லியன் டாலர்களாக உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் எரிசக்தி மற்றும் கட்டுமான திட்டங்களில் 85,000 கோடி ரூபாயை முதலீடு செய்ய உள்ளதாக கௌதம் அதானி தனது எக்ஸ் சமூகதள பக்கத்தில் தெரிவித்துள்ளார். அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற ட்ரம்புக்கும் முன்னதாக அவர் வாழ்த்து தெரிவித்திருந்தார். இலங்கையில் 196 நாடாளுமன்ற தொகுதிகளில் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்றது. மாலை 4 மணி அளவில் வாக்குப்பதிவு முடிந்த நிலையில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது. ஆப்பிரிக்க நாடான நைஜீரியா கடுமையான வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து உணவு, மருந்து பொருட்கள் என 15 டன் எடையுள்ள பொருட்களை நிவாரணமாக அந்நாட்டுக்கு இந்தியா அனுப்பியுள்ளது. இது தொடர்பான படத்தை வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. வட ஆப்பிரிக்க நாடான சூடானில் கடந்த 14 மாதங்களாக நடைபெற்று வரும் உள்நாட்டுப் போரில் 61,000 பேர் இறந்துள்ளதாக ஆய்வு ஒன்றில் தெரியவந்துள்ளது. போர் காரணமாக 1,10,000 பேர் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளதாகவும் உலகின் மிக மோசமான பசி கொடுமை நிகழ்வுக்கும் இது காரணமாகியுள்ளதாகவும் ஐநா தெரிவித்துள்ளது. ஓலா மின்சார இருசக்கர வாகனத்தின் தரம் மற்றும் பழுதுபார்ப்பு சேவைகள் குறித்து விசாரணை செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னதாக வாடிக்கையாளர்களின் புகார்கள் குறித்து ஓலா நிறுவனத்திடம் மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் விளக்கம் கேட்டிருந்தது. இந்திய பிரதமர் மோடிக்கு தங்கள் நாட்டின் உயரிய விருதை அளிப்பதாக டொமினிகா அறிவித்துள்ளது. கொரோனா காலகட்டத்தில் அளித்த உதவிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இந்த கௌரவம் அளிக்கப்படுவதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்ட வளர்ச்சி திட்டங்கள் தொடர்பாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். தூத்துக்குடி மக்களவை தொகுதி உறுப்பினர் கனிமொழி இக்கூட்டத்தில் பங்கேற்காத நிலையில் வெளிநாடு சென்றதாகவும் அவர் விளக்கமளித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றிய விவகாரத்தில் மக்களை திமுக அரசு குழப்புவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புதிய தலைமுறையிடம் தெரிவித்துள்ளார். வாக்குறுதிகள் நிறைவேற்றம் குறித்த வெள்ளை அறிக்கை இன்னும் வெளியிடப்படவில்லை என்றும் அவர் விமர்சித்துள்ளார். பலமுறை சொல்லிட்டேன், இதுவரைக்கும் வெள்ளை அறிக்கை வெளியிடல. வேண்டுமென்றே திட்டமிட்டு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு, திமுக தலைவர் மக்களை குழப்பி இன்றைக்கு ஆதாயம் தேட நினைக்கிறார். ஒருபோதும் நடக்காது. கத்திக்குத்துக்கு ஆளாகி சிகிச்சை பெற்று வரும் மருத்துவர் பாலாஜியை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மீண்டும் சந்தித்து நலம் விசாரித்துள்ளார். முன்னதாக தான் நலமாக உள்ளதாக மருத்துவர் பாலாஜி வீடியோ ஒன்றையும் வெளியிட்டுள்ளார். ஸ்டேபிளாக இருக்கேன், இன்னைக்கு மொபிலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஹார்ட்டு இது மட்டும் செக் பண்ண வேண்டியது, அதுவும் பண்ணிக்க போகிறோம். பேஸ்மேக்கர்லாம் இருக்கிறதுனால பேஸ்மேக்கரும் செக் பண்ணியிருக்காங்க. எக்கோ கார்டியோகிராமும் நேற்று பண்ணியிருக்காங்க. இன்ஜுரிஸ் எல்லாம் ஃபியூச்சர் போட்டுக்கிறதுனால அது ஆன்டிபயோட்டிக்ஸ் கிடைக்குது, இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக. இப்போ நீ எப்படி இருக்க பாலாஜி? ஸ்டேபிளாக இருக்கேன். மருத்துவர் மீதான தாக்குதலை தொடர்ந்து கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனைக்கு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. நோயாளிகள் உறவினர்களை சோதித்து உள்ளே அனுப்ப 90 காவல்துறையினர் சுழற்சி முறையில் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர். சென்னையில் மருத்துவர் மீதான தாக்குதலை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மருத்துவர்கள் போராட்டம் நடத்தினர். புறநோயாளிகள் பிரிவில் சிகிச்சை பாதிக்கப்பட்டுள்ளதாக புகார்கள் வெளியாகின. சென்னையில் மருத்துவர் தாக்கப்பட்டதை கண்டித்து நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு சுமார் 300 மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதனால் புறநோயாளிகளுக்கான சிகிச்சை பாதிக்கப்பட்டது.
பணி பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தியும் தேவையான பணியாளர்களை நியமிக்க கோரியும் ஈரோட்டில் அரசு மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு தலைமை மருத்துவமனையில் நடந்த இப்போராட்டத்தால் சிகிச்சைகள் பாதிக்கப்பட்டன. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகியுள்ளதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா குற்றம் சாட்டியுள்ளார். கத்தியால் குத்தப்பட்ட அரசு மருத்துவர் பாலாஜியை சந்தித்து நலம் விசாரித்த பின்பு அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார். மருத்துவமனைகளில் பாதுகாப்பை உறுதிப்படுத்த தனிப்படை ஏற்படுத்தப்பட வேண்டும் என சிபிஎம் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். கத்திக்குத்துக்கு ஆளான மருத்துவர் பாலாஜியை சந்தித்த பிறகு அவர் இவ்வாறு தெரிவித்தார். கோவையில் லாட்டரி அதிபர் மார்டின் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருகிறது. மார்டினுக்கு சொந்தமான ஹோமியோபதி கல்லூரி உள்ளிட்ட இடங்களிலும் அதிகாரிகள் ஆய்வு நடத்துகின்றனர். மார்டினின் மருமகனும் விசிக துணை பொதுச் செயலாளருமான ஆதவ் அர்ஜுனா வீட்டிலும் சோதனை நடைபெற்று வருகிறது. பல்வேறு ஆவணங்களின் அடிப்படையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். தெலுங்கு மக்களை இழிவாக பேசிய வழக்கில் நடிகை கஸ்தூரி முன்ஜாமீன் கோரியிருந்த நிலையில் அதை மதுரை உயர்நீதிமன்ற கிளை தள்ளுபடி செய்துள்ளது. முன்ஜாமீன் வழங்க தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அதை ஏற்றுக்கொண்டுள்ளார். தெலுங்கு மக்களை அவதூறாக பேசிய வழக்கில் தலைமறைவாக உள்ள நடிகை கஸ்தூரியை கைது செய்ய மதுரை மாநகர காவல்துறை 2 தனிப்படைகளை அமைத்துள்ளது. நாயுடு மகாஜன சங்கம் அளித்த புகாரின் பேரில் இந்த நடவடிக்கையை மதுரை காவல்துறை எடுத்துள்ளது. தமிழகத்தின் தென் திருவண்ணாமலை என்று அழைக்கப்படும் 800 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பரமசிவன் மலைக்கோயிலில் புதிய கொடிமரம் நடும் நிகழ்வு நடைபெற்றது. போடிநாயக்கனூர் அருகே உள்ள இந்த கோயிலில் தென்னிந்தியாவின் மலைமேல் உள்ள ஒரே சிவன் கோயில் என புகழப்படுவதாகவும்